Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. ஏய் எதுக்கு 28000 செலவு பண்ணிருக்க? ஏன்னா it's my choice. It's my choice. It's my choice. My choice. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. சேலம் முக்கிய சிறை வந்து வரலாற்று புகழ் வாய்ந்தது. ஏன்னா ஆட்டோ சங்கர் வந்து ஜெயில் தான். கைதிகள் திருந்த வேண்டிய இடம் தம்பி, அது சிறைச்சாலை. வீடு கேட்டு எப்படி உள்ள ரெஸ்ட்ரிக்டான பொருள் தானே அது, அப்போ எப்படி ஜெயிலுக்குள்ளே வந்துச்சு? செல்வராஜ் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகுதியை சேர்ந்தவர் சிறை வார்டனாக இருக்கார். கடந்த நவம்பர் 28 இவர் செல்லுக்குள்ளே வர்றாருல ஜெயிலுக்குள்ளே வந்தோடனே ஒரு நடவடிக்கையில் முன்னுக்கு பின் முரணாரு, கொஞ்சம் அசம்ஷன் சரியில்லாத மாதிரி இருந்தோன்னே ஜெயில் சூப்பரண்ட் வினோத் அவர் என்ன செய்கிறாரு, அவனை சோதனை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 செல்ஃபோனு, ஒரு சிம் கார்டு, 50 கிராம் 50 போதை மாத்திரைகள் எடுக்கிறாங்க அவரோட ஓய்வு ரெஸ்ட் ரூமில், அவரோட ஓய்வு அறையில். ஜெயில் வார்டனே இந்த காரியத்தை பண்ணுறாருன்னா அப்போ சிறையில் இருக்க கைதிகள்லாம் எல்லா சௌகரியத்தோடு இருப்பாங்களா சார் உள்ள? சுய பரிசோதனை செய்யாமல் யாரும் ஜெயிலுக்கு போக முடியாது. அப்புறம் இது உள்ளே போகுதுன்னா எப்படி தான்? சிறையில் காசு தான் தம்பி. நிறைய சிறையோட பக்கங்கள் வெளியில் வர்றதே கிடையாது. பணம் இல்லைன்னா நீ எங்கேயுமே வாழ முடியாது, ஜெயிலில் கூட வாழ முடியாது. அப்போ வெளியே கிடைக்கக்கூடிய சாப்பாடுகள் எல்லாமே கிடைச்சா அவங்க என்ன தண்டனை அனுபவிப்பாங்க உள்ள? ஜெயில் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப கொடூரமாலாம் இருந்திருக்கு. அப்புறம் அப்டேட் ஆகி இப்போ வந்து பீடி வந்து லீகலைஸ் ஆகலை, இவங்க லீகலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாம் வந்து எதை நோக்கி பயணிக்கிறதுன்னு தெரியல. இதெல்லாம் வந்து இப்படி பண்ணால் எப்படி தம்பி? இப்போ கோர்ட்டில் வந்து இதெல்லாம் கேட்கறதுக்கான ஆப்ஷனும் கிடையாது. சிறைவாசிகளுக்கு என்ன, நம்ம மாட்டி விட்டு நம்ம எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? உங்களை வாழ விட மாட்டாங்க இந்த ஜெயிலில். நீங்கள் நினைக்காதீங்க அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் ஜெயிலில் அவங்களை எதிர்த்து ஏதாவது நீங்கள் பண்ணிட்டீங்க, போராட்டம் ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்கன்னா உங்களை கரை வச்சு பழி வாங்கிடுவாங்க. ஜெயிலுக்கு போகிறதுனா பயப்படணும் தம்பி. சிறைவாசி செஞ்சுட்டாங்கன்னா ரைட்டு, கிரைம் பின்னணி. போலீஸ் ஆஃபீஸர் அவளை கண்ட்ரோல் பண்ணுற நீங்களே செஞ்சால் அப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ அட்வான்டேஜ் ஆகிடும். சூப்பரண்ட் வினோத் அவர்கள் எடுத்த ஸ்டெப் வந்து பாராட்டுக்குரியது. ஆனாலும் நீங்கள் குற்றத்தோட ஒரு முனையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு குற்றவாளியை பிடிச்சிட்டேன்னு சொல்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். வேறு யாரெல்லாம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாலும் அவனையெல்லாம் பிடிக்கணும்ல. இந்த கேஸை எப்படி கொண்டு போவாங்க சார்? அவருக்கு வந்து தண்டனை கொடுப்பாங்களா? குறைந்ததே நடவடிக்கை சஸ்பென்ஷன் பண்ணிடுவாங்க. அவர் மீது தனிப்பட்ட முறையில் ரிவெஞ்ச் எதுவும் உள்ள எடுத்தாங்களாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொது பார்வையில் இது என்னோட பார்வை. ஒருவேளை இவர் கோஆப்ரேட் பண்ணாமல் இருந்து இவரை வச்சு பிளான் பண்ணி சிக்க விடுறதும் உண்டு. ஏன்னா அரெஸ்ட் பண்ணது இவரை மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். எஸ், எக்ஸாக்ட். அந்த ரிவெஞ்சுக்கும் வழி இருக்குங்கிறது தான் என்னோட கருத்து. என் நேர்மையானவர்களும் இங்கு பழி வாங்கப்படுகிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சேலம் மத்திய சிறையில் வந்து ஜெயில் வார்டனை கைது பண்ணியிருக்காங்க சார். அவர் வந்து ஜெயிலில் இருக்க கைதிகளுக்கெல்லாம் வந்து எல்லாம் சப்ளை பண்ணியிருக்கிறதா சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸை பற்றி சொல்லுங்கள். சேலம் மத்திய சிறை சேலம் டு ஏற்காடு ரோட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. அஸ்தம்பட்டி ரவுண்டானது வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஆப்போசிட்லேயே கோர்ட்டு. சேலம் மத்திய சிறை வந்து வரலாற்று புகழ் வாய்ந்தது. ஏன்னா ஆட்டோ சங்கர் அந்த ஜெயில் தான் லாஸ்ட் ஜெயில் இன் தமிழ்நாடு. அந்த ஜெயிலை தொட்டு அது புராதனமான வெள்ளக்கார பிரிட்டிஷ் காலத்து ஜெயிலு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செல்வராஜ் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகுதியை சேர்ந்தவர் சிறை வார்டனாக இருக்கார். கடந்த நவம்பர் 28 இவர் செல்லுக்குள்ளே வர்றாருல ஜெயிலுக்குள்ளே வந்தோடனே ஒரு நடவடிக்கையில் முன்னுக்கு பின் முரணாரு, கொஞ்சம் அசம்ஷன் சரியில்லாத மாதிரி இருந்தோன்னே ஜெயில் சூப்பரண்ட் வினோத் அவர் என்ன செய்கிறாரு, அவனை சோதனை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சோதனை பண்ணுங்கன்னா அவங்க ரூமுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் டீம் உடனடியாக அவர் 4 பேரை அலைன் பண்ணி போய் அவர் இருக்கிற ட்ராவருக்கு கீழே பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 செல்ஃபோனு, ஒரு சிம் கார்டு, 50 கிராம் ஹெராயின், 50 போதை மாத்திரைகள் எடுக்கிறாங்க அவரோட ஓய்வு ரெஸ்ட் ரூமில், அவரோட ஓய்வு அறையிலேருந்து. ரெஸ்ட் ரூமில் ஓய்வு அறை அது உள்ளே இருக்கும். எடுத்தோன்னே இதை பற்றி அவர்கிட்ட யார்கிட்ட செல்வராஜ்கிட்ட விளக்கம் கேட்டபோது முன்னுக்கு முன் முரணாக பேசுகிறாரு. உடனே என்ன செய்கிறாங்க, அஸ்தம்பட்டி காவல் நிலையம், அதுக்கு லிமிட் அதுதான், அந்த லிமிட்டேஷன். அதை விட்டு அங்கே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா சின்னது இருக்குது, கண்ணங்குறிச்சி போயிடும். ஆனால் அஸ்தம்பட்டி காவல் நிலையத்துக்கு அழைச்சி போய் வழக்கு பதிவு பண்ணி அவரை ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. அது மேலே இவர் செல்வராஜ்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில் யாருக்கெல்லாம் கொடுத்த உள்ள, ஏன்னா மாத்திரை கொண்டு வந்து நீ வச்சிருக்க போகிறதில்ல. ஆல்ரெடி அவர் 5 வருஷமாக அந்த ஜெயிலில் வேலை பார்த்துருக்காரு. இன்னும் பல விசாரணை நடத்தணும். அவர் எவ்வளோ சம்பாதிச்சிருக்காரு, நாமக்கல்ல சொத்து வாங்கியிருக்காரா, அவர் பொண்டாட்டி பேரில் சொத்து இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இது பயங்கரமான விஷயம். இது ஒரு அக்கௌண்ட்டெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் செக் பண்ணணும். அதுக்கு பிறகு இவர் கேட்டப்போ ஜெயிலில் ஒரு 15 பேரை சொல்கிறாரு, அவங்களுக்கு தான் நான் சப்ளை பண்ணேன் அப்படின்னு. அப்புறம் அவங்க மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க. சிறை விதிகளை மீறி நடந்தது, அவங்க மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க. வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவங்களெல்லாம் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. யாரை? செல்வராஜை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க உள்ளே இருக்கிறதுக்கு மறுபடியும் வாரண்ட் வச்சு அவங்கள ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இல்லை சார், இப்போது ஜெயில் வார்டனே இந்த காரியத்தை பண்ணுறாருன்னா அப்போது சிறையில் இருக்க கைதிகள்லாம் எல்லா சௌகரியத்தோடு இருப்பாங்களா சார் உள்ள? சிறையில் காசு தான் தம்பி, காசு தான். நிறைய சிறையோட பக்கங்கள் வெளியில் வர்றதே கிடையாது. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை ஜெயிலில் தூக்கி போடுவாங்க, அன்றைக்கி நம்ம மாட்டிக்கணும் அப்படிங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்குது. யாரும் ஜெயிலை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஜெயிலில் உண்மையிலே சொன்னால் பணம் இருந்தால் நீங்கள் எப்படி ஒன்றும் வாழலாம். உங்களுக்கு பிசிபியில் பணம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கோழி குழம்பு இதெல்லாம் டெய்லி கூட வாங்கிக்கலாம்.
அதுக்கெல்லாம் ஆப்ஷன் இருக்குது. ஓ. பணம் இருந்ததுன்னா டீ சாப்பிட்டுக்கலாம், வடை போடுவாங்க ஜெயிலில், சாப்பிட்டுக்கலாம். ஓ. உள்ள கேன்டீன் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். பணம் இருக்கணும், மணி ஆர்டர் இந்த மணி ஆர்டர்னு சொல்லுவாங்கள்ல, அது உள்ள பணம் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ராஜ வாழ்க்கை வாழலாம். பீடி கட்டு, ஒரு பீடி கட்டு 300 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய், அப்படி பீடி கட்டோட விலை. அதாவது ரைடரோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்தது. தீப்பெட்டி மட்டும் தான் ஜெயிலில் கிடைக்காது. இந்த துணியை எண்ணெயில் நினச்சி, தேங்காய் எண்ணெயில் நினச்சி, அது இந்த பழைய கடைகளில் ஓடும் பற்றிய கயிறு அந்த மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்கள் பற்ற வச்சுக்க வேண்டியது தான். அப்போ இந்த பீடி கட்டு எப்படி லீகலைஸ் ஆனிச்சுன்னே தெரியலையே. பீடி கட்டு எப்படி உள்ள ரெஸ்ட்ரிக்டான பொருள் தானே, அது தடை செய்யப்பட்ட பொருள் தானே. அப்படி தம்பி, பொது இடத்துல நம்ம பீடி சிகரெட்டு பற்ற வைக்கக்கூடாது, தியேட்டர் மால்களில் கொண்டு போகக்கூடாது. அப்போ எப்படி ஜெயிலுக்குள்ளே வந்துச்சு? குற்றம் பண்ண கைதிகளுக்கு அது அலௌடு. அது இப்போ வந்து ரொம்ப ஏழ்மையான கைதியாக இருக்கீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஒரு பீடி 2 பீடி கொடுத்தீங்கன்னா அவங்க துணி துவச்சி போடுறது, எல்லா வேலையிலும் அவங்க பார்ப்பாங்க. சாப்பாடு வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப அதான் சொல்கிறேன். இல்லாதவனுக்கு எங்கேயும் வாழ்க்கை இல்லை. பணம் இல்லைன்னா நீ எங்கேயுமே வாழ முடியாது, ஜெயிலில் கூட வாழ முடியாது. ஆனால் பணம் இருந்தால் ஜெயிலில் உடனே ராஜா தான். அப்போ வெளியே கிடைக்கக்கூடிய சாப்பாடுகள் எல்லாமே கிடைச்சா அவங்க என்ன தண்டனை அனுபவிப்பாங்க? உள்ளே ஒன்றும் தண்டனை அனுபவிக்கிறது ஒரு ஹாஸ்டல் மாதிரி தான் அது. ஆனால் ஜெயில் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப கொடூரமாலாம் இருந்திருக்கு. அப்புறம் அப்டேட் ஆகி இப்போ வந்து பீடி வந்து லீகலைஸாகவே ஆக்கிட்டாங்க. பீடி வந்து நார்மல் ஆகிட்டு, அது எல்லா ஜெயிலையும் இருக்குது, மறுக்கவே முடியாது. நான் பார்த்துக்கிட்டு இருக்க சிறைத்துறை அதிகாரிகளுக்கு தெரியும். சார் பீடி வந்து லீகலைஸ் ஆகிடுச்சு, பரவாயில்ல சார். லீகலைஸ் ஆகலை, இவங்க லீகலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் வெளியே பிடிக்கிறாங்க, போலீஸ் வந்து விற்கிறவங்களை பிடிக்கிறாங்க, அடிக்கிறவங்களை பிடிக்கிறாங்க. ஆனால் சிறையிலேயே வந்து ஜெயிலில் எப்படி சார் அது? நல்லா கேட்டுடுங்க தம்பி. ஜெயில் மேனுவல், நீங்கள் சூப்பரண்ட் வர்றீங்களா, உங்களையும் உடம்பு பரிசோதித்து தான் உள்ள அனுப்புவாங்க. உங்கள் உடம்பையும் சூப்பரண்ட்டுங்கிறதானே உள்ள விட்டுற மாட்டாங்க, அலோவ் பண்ணிட மாட்டாங்க. அவரும் அந்த 2 hours 3 hours உள்ள இருக்கப்போ செல்ஃபோன் வச்சிடக்கூடாது, அவருமே வச்சிடக்கூடாது, ஃபோன் தான், லேண்ட்லைன் தான். அவரையுமே தேக பரிசோதனை பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க. சுய பரிசோதனை செய்யாமல் யாரும் ஜெயிலுக்கு போக முடியாது. அப்புறம் இது உள்ளே போகுதுன்னா எப்படி தம்பி? அப்போ இவரை ஒருத்தர் பரிசோதனை பண்ணிருப்பார்ல, அந்த பிளாக் ஷிப் யாரு? என்னை நீ இப்போ நான் கொண்டு வர்றேன்ப்பா, என்னை நீ செக் பண்ணி தானே என்ன விடுற? 5 வருஷமாக நான் இருந்திருக்கிறேன், எவ்வளோ வேலை பார்த்துருப்பேன் அந்த ஜெயிலுக்குள்ளே. கைதிகள் திருந்த வேண்டிய இடம் தம்பி அது சிறைச்சாலை. நீ அங்கே ஆக்சஸ், நீ வெளியில் போதை போட்டு இல்லாதவளை பண்ணிட்டு தான் உள்ளே போகிற, உள்ளேயும் இந்த ஆக்சஸ் கொடுத்தா சரி. பீடி தான் ஏதோ டிப்ரெஷனில் இருக்காங்க கொடுக்குறாங்க, தொலைது, நம்ம சரி அதை விட்டு தெலுங்க. ஆனால் இதெல்லாம் தம்பி ஹெராயின்லாம் டூ மச் தம்பி, வெளியே ஆக்சஸ் இல்லாத பொருள் அது, டூ மச் இல்லையா? 50 ஸ்லீப்பிங் டோஸ் மாத்திரை, போதை மாத்திரை ஒன்றும் கிடையாது இந்த உலகத்தில், அது முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. தூக்க மாத்திரைகள். இப்போ இது வந்து அங்கே உள்ள வந்து சைக்காலஜி டாக்டர் வர்றாங்களே, சைக்காட்டிஸ்ட் வர்றாங்கல்ல, அவங்கள்ட்ட எங்களுக்கு தூக்கம் வரல சார்னு சொன்னால் அவங்க 2.25 mg இப்போ அதை கொடுப்பாங்க. அது ஒன்று தான் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு. நீ அதை போட்டு நைட்டு தூங்கிடுறேன்னா காலை எழுந்து, இல்லை சார் அப்பயும் நான் தூங்கவே இல்லை, நைட்டு 5 மணி ஆயிடுச்சு, நம்ம ரொம்ப டிப்ரெஷன். அந்த பக்கத்தில் விசாரிப்பா, டாக்டர் ஒன்று அள்ளி கொடுத்துட மாட்டார். வார்டன் கிடப்பார், எவ்வளோ எப்போ தூங்கினான்னு, இல்லை சார் தூங்காமல் தான் கஷ்டப்படுறான் சார் அப்படின்னா அதுக்கு பிறகு 5 mg கொடுப்பாங்க. இவ்வளோ தான் அங்கே அலௌடு. ஆனால் இவரே 50 மாத்திரை வச்சிருக்காரு. இவரே 50 மாத்திரை வெளியிலேயே கிடைக்காது, முதல்ல தெரிஞ்சுங்க. சும்மா ஒரு ட்ரையலுக்கு நீங்கள் அந்த ஒரு வீடியோ எடுத்துருந்தீங்க, நல்லா எடுத்துருந்தீங்க, அந்த கிட்ட வேலை பேசுகிற மாதிரி. அது உங்கள் வயசானது, நீங்கள் போயிட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு ஒரு தூக்க மாத்திரை கேட்டு பாருங்கள், கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா டிஐ ட்ரக் இன்ஸ்பெக்டர் அவ்வளோ கண்ட்ரோல். அப்போ அவருக்கு எவனோ ஒருத்த காசை வாங்கிட்டு தான் அள்ளி கொடுத்துருக்காங்க மாத்திரையே. நீங்கள் குற்றத்தோட ஒரு முனையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு குற்றவாளியை பிடிச்சிட்டுன்னு சொல்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீ முதல்ல எங்கே தூக்க மாத்திரை உன்னை பிடிச்சாச்சா, நீ யாருக்கெல்லாம் கொடுத்தேன்னு பிடிச்சாச்சா, ரைட்டு. உனக்கு வந்து யார் கொடுத்தா? அந்த ஹெராயின் யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்கணும்ல, அந்த கட்சி யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்கணும்ல. செல்ஃபோனு எல்லா கல்லையும் வாங்கலாம், அதை விடுங்க, சிம் கார்டு வாங்கலாம். நேராக போகணும், அங்கே மாத்திரை கொடுத்த கடையை பூக்கணும், தூக்கி எடுத்து போடுற சட்டை போட்டு லாக்க போடு 1. அடுத்து கொடுத்தது அவனை ரிமாண்ட் பண்ணு 2, கொடுத்தது அவனை ரிமாண்ட் பண்ணு 3 பேர் ரிமாண்ட் பண்ணியா. அடுத்து வச்சுருந்தான்ல, நீ எங்கே போவாங்கண்ணே அதை மட்டும் சொல்லு, உள்ளே போயிடலாம் நீ, இல்லைன்னா வலிக்கு தான் உழுவ நீ. அவன் ஒரு ஆளை சொல்கிறான்ல, நேராக அவன்கிட்ட போகணும்ல வண்டி எடுத்துக்கிட்டு, நீ இங்கே வா, உன் மேலே வழக்கு போட்டாச்சு, உனக்கு யார் கொடுத்தது சொல்லு. அவன் ஒரு ஆளை காமிப்பான். ஒரு 100-150 கை மாறாமே தம்பி உங்கள் கைக்கு வந்திருக்க போகுது. அப்போ முதல் கையை கொடுத்த கையை நீங்கள் நிப்பாட்டாமல் நீங்கள் கடைசி கேட் வால்வை மூடினா எப்படி? இல்லை சார், நம்ம படங்கள்லாம் பார்ப்போம், கைதிங்க தான் வந்து உள்ளே விற்பாங்கன்ற மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஜெயில் வார்டனே விற்கிறாரு, ஆள் போட்டு விற்றுருப்பாங்க கைதிகளை ஆள் போட்டு விற்பாங்க தம்பி உள்ள. இவங்க கொண்டு போய் இவங்க டைரெக்டாக சப்ளை பண்ண மாட்டாங்க. இவருக்கு ஒரு சப்டீலர் உள்ளே இருப்பார் கைதி, அவர் கொஞ்சம் ராஜா வாழ்க்கையாக வாழ்ந்துக்குவார். யா அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் சௌரியங்கள், இந்த குழம்புகள் இதெல்லாம் கொஞ்சம் காசு இல்லாமல் கொடுப்பாங்க, ஃப்ரீயாக, வேறு வழியில் ட்ரை ஆகிடுது. அவங்க வந்து அவங்கள்ட்ட வச்சு விற்கிறது. இதெல்லாம் வந்து எதை நோக்கி பயணிக்கிறதுன்னு தெரியல. இதெல்லாம் வந்து இப்படி பண்ணால் எப்படி தம்பி? என்ன தைரியத்தில் பண்ணியிருப்பாங்க சார்? வார்டன்னா அப்போ மொத்த ஜெயிலும் அவர் கண்ட்ரோலில் தானே சார் இருப்பாங்க. உங்களை வந்து யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஒரு கைதி, ஒரு சிறைவாசி ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஐயா இவர் இது மாதிரி பண்ணுறாருன்னு,
ஒருவேளை சூப்பரண்டே கிளப்பிங் ஆகிறது கோத்து விட்டா என்ன செய்யறதுங்கிற பயம் கைதிகளுக்கு உண்டு. ஒருவேளை சூப்பரண்டே இந்த வியாபாரத்தில் அதை கூட இவரே சொல்லியிருப்பார் செல்வராஜ், ஐயா சொல்லி தான் விற்கிறது, நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம்னு சொன்னால் ஐயா அவரே தான் விற்க சொல்கிறாராமே, நம்ம என்னத்தை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்றவாங்க. இப்போ கோர்ட்டில் வந்து இதெல்லாம் கேட்கறதுக்கான ஆப்ஷனும் கிடையாது. ஏன்னா ஜெயில் மேனுவல் வேறு மாதிரி இருக்கும், அடிக்கிறாங்க தொல்லை பண்ணுறாங்கன்னு தான் இங்கே வந்து சொல்கிறாங்களே ஒழிய இதை யாரும் சொல்கிறது இல்லை. சிறைவாசிகளுக்கு என்ன, நம்ம மாட்டி விட்டு நம்ம எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? உங்களை வாழ விட மாட்டாங்க இந்த ஜெயிலில். நீங்கள் நினைக்காதீங்க அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் ஜெயிலில் அவங்களை எதிர்த்து ஏதாவது நீங்கள் பண்ணிட்டீங்க, போராட்டம் ஏதோ நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களை கரை வச்சு பழி வாங்கிடுவாங்க. நீங்கள் வாழவே முடியாது. இதான் மேனுவல், இதான் சாப்பாடு போடா அப்படிம்பாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? மகாநதியில் அருமையாக எடுத்துருப்பாங்க ஜெயிலை கமலஹாசன் வச்சு. ஸோ அந்த மாதிரியான நிலைப்பாடு அதில் இருக்குல்ல, அதனால் சொல்ல மாட்டாங்க. இல்லை சார், இப்போ ஒரு 5 வருஷமாக அதே சிறையில் இருக்காரு, எவ்வளோ சம்பாதிச்சிருக்காரு? இந்த இந்த இதுக்கு விலை போட தெரியல எனக்கு. 50 போதை மாத்திரை பாருங்கள், ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வந்து ஒரு மாத்திரை மொத்த அட்டையே அது வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருப்பாரு. கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருப்பாரு. நான் கரெக்டாக சொல்லிட்டீங்க. எனக்கு எக்ஸாக்டாக இப்போ இன்னைக்கு பிடிச்சது நீங்கள் 80 கிராம் சொல்கிறீங்க. 80 கிராம் வெளியில் என்ன ரேட்டு வைக்கும்? வெளியில் வந்து ஒரு பேக்கெட் வந்து 1000 2000 விற்கிதுல்ல, உள்ளே வந்து இந்த 80 கிராம் வந்து ஒரு 50,000 ரூபாய் இல்லை 1 லட்ச ரூபாய் மாதிரி இருக்கும். ஒரு கை சிறைவாசி வாங்கி சாப்பிட போகிறதுல தம்பி, 10 பேர் ஆளுக்கு 10,000 போட்டு வாங்கி 1500 பேர் இருக்காங்க அந்த சிறையில், தெரியும். அப்போ இந்த மாதிரியான லிங்க் தானே. அடுத்தது இந்த மாத்திரையெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு மாத்திரை வந்து என்ன ரேட்டு போயிருக்கும்? வெளியில் ஒரு மாத்திரை ஒரு அட்டையே அந்த ஸ்ட்ரிப்பே 30 ரூபா 40 ரூபா தான் இருக்கிற லோவஸ்ட் ப்ரைஸ். ஸ்லிப்பிங் டோஸ் தான் விலை. ஏன்னா சேல்ஸ் இருக்காது. சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் எவ்வளோ எழுதிடுவாங்க, ப்ரொடக்ஷனே கம்மி. ஆனால் இவர் சிறைவாசிட்டு ஒரு மாத்திரை என்ன ரேட்டு விற்றுருப்பாருன்னா, ஒரு மாத்திரை ஒரு 200 ரூபாய்க்கு விற்றுட்டு போனாரா, குறைந்தபட்சம் சேர்க்குறேன் 200 500 500 விற்றா கூட பார்த்துங்க 50 மாத்திரை என்ன விலைன்னு. இது இவ்வளோதான் இவர் செஞ்சாருங்கிறது என்ன இருக்குது? இது ப்ராசஸாக ரொம்ப வருஷம் பண்ணியிருந்தாருன்னா அப்போ நீங்கள் அந்த அவரை சோதித்தது யாருங்கிறது பார்க்கணும்ல. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அப்படி ஒரு ஆள் மேலே மட்டும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுனால குற்றம் குறையாது. சூப்பரண்ட் வினோத் அவர்கள் எடுத்த ஸ்டெப் வந்து பாராட்டுக்குரியது. தன்னுடைய ஜூனியர் தன்னுடைய ஆஃபீஸர் வந்து இதே மாதிரி பண்ணிட்டான் அப்படின்றது வந்து வெளியில் போனால் எனக்கு பேர் ரிப்பேர் தான், பரவாயில்ல இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கிறேன்னு செய்கிறது ஒரு விதமான நல்ல ஒரு அணுகுமுறை தான். ஆனாலும் இது பத்தாதுல்ல, வேறு யாரெல்லாம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாலும் அவனையெல்லாம் பிடிக்கணும்ல. இப்போ இந்த சேலம் மத்திய சிறை மட்டும்தான் இப்படியா சார், இல்லை எல்லா சிறையிலும் இப்படி தான் இருக்குமா? எல்லா சிறையிலும் இந்த எல்லாம் இருக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியல. சும்மா நம்ம அடிச்சு விட்றதா வாய்க்கு வந்ததை புழக்கத்தில் இருக்குது தம்பி, புழக்கத்தில் இருக்குது, மாத்திரை புழக்கத்தில் இருக்குது. அது சிறைவாசிகளே ரகசியமாக எடுத்துகிட்டு போகிறது உண்டு. அதுக்கெல்லாம் இந்த ஜெயிலில் இப்போ புழலை வச்சுருக்க போய் வச்சிருக்காங்க பாருங்கள், கண்ணாடி வச்சு இறக்கிட்டாங்க எல்லாத்தையும் டோட்டலாக. படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு கண்ணாடி கிளாஸுக்கு வச்சு பேசி என்ன தான் வீசுறேன்னு பார்த்துருவோன்னு சொல்லி. ஸோ இது எப்படி இருக்குன்னா, சிறைவாசி செஞ்சுட்டாங்கன்னா ரைட்டு, க்ரைம் பின்னணி வாரிய போலீஸ் ஆஃபீஸர் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற நீங்களே செஞ்சால் அப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ அட்வான்டேஜ் ஆகிடும். ஜெயிலுக்கு போகிறதுனா பயப்படணும் தம்பி. நீங்கள் ஒரு குற்றம் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போ, ஐயோ ஏட்டா நீ வேறு கரண்ட் இருக்காது, ஒன்றும் இருக்காது, ஃபேன் இருக்காது, நம்மளை சாவச்சிருவாங்கடா அப்படின்றத போய் என் மனித உரிமை சட்டங்கள்லாம் வந்த பிறகு ஜெயில் ரொம்ப சொப்பிச்சுக்கிட்டாயிட்டு. இந்த கிளைமேட் இந்த வெதருக்கெல்லாம் போனீங்கன்னா கதை தான் இருக்கும் ஜெயிலு. குளிர் காலத்தில் இது நீட்டாக இருக்கும். வெயில் காலத்தில் தான் அங்கே சம்மர்லாம் கஷ்டம். அது கரண்ட்டு போகாது ஜெயிலில். ஏன்னா ஜெயிலில் கரண்ட் போகக்கூடாதுல, ஏன்னா கம்பி மின்வேலி வச்சுருக்காங்களா, ஜென்ரேட்டர் உண்டு. நீங்கள் உங்களுக்கு என்ன குறைச்ச ஃபேன் ஓட போகுது, என்ன குறைச்சல்? அப்போ இதனாலே குற்றங்கள் அதிகமாகுது இல்லையா சார்? ஜெயில் மேலே ஒரு பயமே இல்லை. ஜெயில் மேலே பயம் இல்லாமல் போய்ட்டு உண்மையை ஒத்துக்க வேண்டியதுதானே. சிறைவாசி ஜெயில் மேலே யாருக்கும் ஃபியர்லாம் இல்லை. இப்போ உள்ளே இருக்க காவல்துறை மேலே அவங்களுக்கு பயமே இருக்காது இல்லையா சார்? இவங்களே போதைப் பொருட்களை கொடுக்குறாங்கன்னா அவங்க மேலே என்ன பயம் இருக்கும் அவங்களுக்கு? ஜெயில் பயம் இருக்காது தாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு சூப்பரண்ட் வினோத் வேலை பார்க்குறாருன்னா அவர் கீழே உள்ள எல்லா ஆஃபீஸர்ஸும் ஒழுங்காக வேலை பார்த்தா தான் அவரால் வேலை பார்க்க முடியும். அவன் கிடக்கிறான், அடுத்த மாதம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவான், அப்புறம் நம்ம ராஜ்யம்தான் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ ஹானஸ்டான ஆஃபீஸர் தான் அப்படி பயப்படுறாங்க. அட்டைப்போர் பண்ணுற ஆஃபீஸர்லாம் யாருக்கும் பயப்படுறது இல்லை. ஹானஸ்டாக உள்ளவங்க தான் வேலை பார்க்குறதே பயப்படுறான். நம்மளை ஏதாவது பண்ணி விட்டு குத்தி விட்டு போடுவாங்க, வேலை பார்க்கறதுக்கு பயப்படுறாங்க. ஒத்துக்குங்க உண்மை. அது அந்த டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப அதிகம். ஏதாவது எங்கிட்ட சுற்றி விட்டு அவங்களே மாட்டி விட்டு போயிடுறது. இங்கே மெஜாரிட்டி வந்து தவறு நடக்க ஆரம்பிச்சிட்டு, மைனாரிட்டி தான் நல்லவங்களாக இருக்கிறாங்க. மெஜாரிட்டி எல்லாம் செய்யலாம், தப்பு செய்யலாம். ஒரு அநீதி நடக்குது தம்பி, அந்த அநீதியை பார்த்துக்கிட்டு போகிறது அந்த அநீதியை விட கொடுமையானது. சரிதானே? அப்போ எல்லா இடங்கள்லையும் இந்த பிரச்சனைகள் உருவாயிட்டுன்னு சொல்ல வர்றேன். அப்போ எப்போ ரைடு நடத்துகிறாங்க, செல்ஃபோன் எடுக்கிறாங்க கைதிகள்கிட்டேருந்து. இங்கே வந்து இன்ஸ்டாகிராம்லாம் போட்டாங்கன்னு சொல்லிலாம் எடுத்தாங்க புழல்லேருந்து. அப்போ யார் கொடுத்தாங்கிற நடவடிக்கை இல்லை தம்பி. கால் பேசுறதுக்குலாம் காசு வாங்குவாங்களா சார்? உள்ள உண்டு தம்பி, செல்ஃபோன் உண்டு, சார்ஜர் உண்டு, எல்லாம் உண்டு. ஓகே, எல்லாம் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. வீடியோக்கள் வச்சு வீடியோஸ் எல்லாம் வச்சு மாட்டினாங்க. ஓ, எல்லாம் இருக்குது. ஒரு கால் பேசுறதுக்கு இவ்வளோ காசு வாங்கிக்குவாங்க. சிம் கார்டு ரொம்ப கஷ்டம், உள்ள சார்ஜ் போட்டு கொடு. செல்ஃபோன் நீங்கள் பிடிச்சிங்கல்ல, செல்ஃபோன்றத ஒரு சார்ஜர் ஒன்று ஒன்றும் இல்லை,
ப்ளக் பாயிண்டே இல்லாதது சிறை. அப்போ சார்ஜ் போட்டு யாருக்கு ப்ளக் பாயிண்ட்டுங்கிறதே கிடையாது ஜெயிலில். அதுக்கான அவசியமே இல்லை. எல்லாமே டைரக்ட் த்ரூ பண்ணியிருப்பாங்க. கரண்டெல்லாம் உங்களுக்கு எட்டாது. கரண்டெல்லாம் எட்டாது. அதில் ராம்குமார் உயர கடிச்சு சொல்கிறதையும் நம்பிக்க வேண்டியதான். என்ன பண்ணுறது? நம்பினா தான் தாத்தா சோறுன்னாருங்கிற கதையாக தான் இருக்கு எல்லாம். ஒயரே எட்டாதே, சுவிட்ச் பாக்ஸே எட்டாதே. அது எல்லாமே இன்டோர் கனெக்ஷனில் இருக்கும். எல்லாமே ஒரு ஆப்ரேட்டிங்கில் வர்றது. நினச்சாவெல்லாம் எதுவும் பண்ணிக்க முடியாது. லைட்டை நினச்சா ஆஃப் பண்ணிக்க முடியாது. அது அங்கே ஆஃபீஸில் மெயின்லேருந்து வந்த ஒரு கனெக்ஷன் அது. இந்த கேஸை எப்படி கொண்டு போவாங்க சார்? அவருக்கு வந்து தண்டனை கொடுப்பாங்களா? துறை ரீதியாக நடவடிக்கை சஸ்பென்ஷன் பண்ணிடுவாங்க. மறுபடியும் வந்து ரிட்டு போட்டு மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணுறது பார்ப்பாங்க. பட் கோர்ட் அலோவ் பண்ணாது. இந்த விஷயத்தை அலோவ் பண்ணாது. இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் இதில் இருக்குது. அவர் மீது தனிப்பட்ட முறையில் ரிவெஞ்ச் எதுவும் உள்ள எடுத்தாங்களாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒருவேளை இது என்னுடைய பார்வை, இது பொது பார்வை இல்லை, இது என்னுடைய பார்வை. ஒருவேளை இவர் கோஆப்ரேட் பண்ணாமல் இருந்து இவரை வச்சு பிளான் பண்ணி சிக்க விடுறதும் உண்டு. ஏன்னா அரெஸ்ட் பண்ணது இவரை மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எஸ், எக்ஸாக்ட்லி. அந்த ரிவெஞ்சுக்கும் வழி இருக்குங்கிறது தான் என்னோட கருத்து. எல்லாமே நீங்கள் நம்ம மக்களாகி உங்கள்கிட்டையும் சொல்கிறேன், ஒரு விஷயம் வந்தோடனே அது அப்படி தான் உண்மையானு நினைக்காதீங்க. மாற்று பார்வை இதில் இருக்குது. இவரே எதுவும் ரிவெஞ்ச் எடுத்தாங்களா அப்படின்றதை பார்க்கணும். இங்கே நேர்மையானவர்களும் இங்கே பழிவாங்கப்படுகிறார்கள். அதனால் அது விசாரணைங்கிறது என்ன, அது ஒரு ஆழம் என்ன, இவரோட கோஅக்யூஸ்லாம் யார், எல்லாரையும் கைது பண்ணுறாங்களா, இல்லை என்னை மட்டும் ஏன் கைது பண்ணாங்க, இவருக்கு ஹோட்டலில் கன்ஃபர்ஸ் கொடுக்கணும்ல. அப்போ மேஜிஸ்ட்ரேட்டை சொல்லணும்ல, ஐயா இதில் இன்னும் இவ்வளோ பேர் இன்வால்வ் பண்ணுறாங்க, நான் என்னதான் மாட்டிட்டேன், இன்னும் இவ்வளோ பேர் இன்வால்வ் பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் வழக்கில் போடவே இல்லை, எல்லாரும் இழுத்து உள்ளே விடுவாங்க. அப்போ தான் அது முடிவுக்கு வரும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ரொம்ப நன்றி சார். Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. ஏன்னா it's my choice. It's my choice. It's my choice. My choice. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise.